எங்க போனாலும் தெரியலையே. இப்பப்பெல்லாம் வீட்ல இருக்கிறது கிடையாது. இவ்வளவு ரொம்ப ஆட்டமாயி போச்சு. என்னத்தே? ரெண்டு மகாராணி எங்க போயிட்டு வரீங்க? வேற எங்கத்தே போவோம்? ஷாப்பிங்க்கு தான். எத்தனை தடவை ஷாப்பிங்க்கு போவே ரெண்டேரா? யாத்தே கோவப்படுறீங்க? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நான் காரணமா? நான் என்ன செஞ்சேன்? ஆமாத்தே. சுரேஷ் கல்யாணத்துல நீங்க விதவிதமா ஃபங்க்ஷன் வைக்கிய. அதனால தான் நாங்க இவ்வளவு ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் உங்களோட துணியே கிடையாதோ? இத்தனை நாள் நீங்க எத்தனை சேலை எடுத்து வச்சிருப்பீங்க? அந்த சேலையை கட்டிட்டு வர வேண்டியதானே? நான் எதுவும் சொல்ல கூடாதுன்னு நீங்க ஃபங்க்ஷன் வச்சதுதான் நாங்க ஷாப்பிங் பண்றதுக்கு காரணம்னு பிளேட்டே மாத்திரியே. அப்படி இல்லத்தே. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க இவ்வளவு ஃபங்க்ஷன் வச்சதால தான் நாங்க இவ்வளவு விதவிதமா ஷாப்பிங் பண்ணியோம். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துக்கு சேலை எடுத்துட்டு வர முடியுமா? ஹல்தி, மெஹந்தி, ரிசப்ஷன், அது பத்தாதே இன்னைக்கு கேம்ஸ் நைட் வேற வச்சிருக்கீங்க. எல்லா இடத்துல saree கட்டிட்டு வந்தா இந்த மரியாதை என்ன வரது? அதான் ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி விதவிதமா ஷாப்பிங் பண்ணியோம். ஓஹோ, என்னமோ கல்யாண வீடாச்சேன்னு அமைதியா இருக்கேன். ஆமா, இன்னைக்கு என்ன தள்ளிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு லெஹங்கா அத்தே, லெஹங்கா. ஏன்டி உங்க ரெண்டு பேர்ட்ட தான் லெஹங்கா இருக்குல? உமா கல்யாணத்துக்கு எடுத்துறதுல அத போய் திருப்பி சுரேஷ் கல்யாணத்துக்கு கொடுக்க முடியுமா அத்தே? ஏன் உடுத்தா என்ன? நல்லா தானே இருக்கு. உமா ரிசப்ஷனோட ஒரு தடவை உடுத்ததுதான். அதுக்கப்புறம் வெளியே காணுமே. அடி இப்படிதே உடுத்த லெஹங்காவே திருப்பி உடுத்தா எங்க மரியாதை என்ன ஆவறது? அதான் ஆளுக்கு ஒவ்வொரு லெஹங்கா மட்டும் எடுத்து வந்தோம். என்னம்மா ரெண்டு பேரும் குடும்ப பொம்பளை மாதிரியா இருக்கியே? ஏன் தே குடும்ப பொம்பளைனா லெஹங்கா போட கூடாதோ? என்னம்மா பண்ணி தொலைங்கப்பா. நல்ல வேளைக்கு நீங்க நல்ல ஐடியா கொடுத்தீங்க. சுரேஷ் எப்படி பேசி ஆளுக்கு ஒரு லெஹங்கா வாங்கியாச்சு. ஆமா, பின்ன இவிய இஷ்டத்துக்கு ஃபங்க்ஷன் பாவ. நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கு புது துணி எடுக்க முடியுமா? துட்டுட்டியா வீட்டுக்கு போவே? அதான் அவங்கிட்டயே கொஞ்சம் துட்டுதா உன் ஃபங்க்ஷனுக்கு புதுசா Dress போட்டதானே நல்லா இருக்கும்ட்டு ஆளுக்கு பாதி பாதி வாங்கியாச்சுல. நீங்க சரியான ஆளுக்கா. சரி சரி வா, இது ஒழுங்கா இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம்னு யோசிப்போம். அப்புறம் என்ன? அப்பத்துல இருந்து அப்புறம் தான் சொல்றீ தவிர வேற எதுவும் பேச மாட்டேங்க. என்ன பேசுறது? ஏதாவது பேசு. நான் கேட்கணும்னு இருந்தேங்க. என்னது? இன்னைக்கு நைட் ஏதோ கேம் ஷோன்னு சொன்னீங்களேங்க, என்னங்க அது? நான் இதுவரைக்கும் இப்படி கேள்விப்பட்டதே இல்ல. கல்யாணத்துல எப்படி கேம்ஸ்லாம் வைப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஒண்ணும் பெருசா இல்ல, சும்மா நார்மலா கப்பல்ஸ்க்குள்ள நடக்கிற ஏதாவது ஃபன் கேம்ஸ் அப்படிதான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கும் தெரியாதோ? மும்பைல என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்ல இப்படி ஒரு கேம்ஸ் வச்சிருந்தோம். நல்ல ஃபன்னா இருந்தது. அப்படியாங்க? அப்ப சொல்லுங்க, என்ன கேம் வைப்பாங்க? ஏதாவது படிச்சிட்டு வரணுமா? என்னத்த போய் படிக்க போறா? இல்லங்க, ஏதாவது கேள்வி கேட்டு தப்பா பதில் சொல்லிட்டேன்னா எல்லாரும் முன்னாடி அவமானமா போகும் பத்தில. நீ பயப்படுற அளவுக்குலாம் கேள்வி இருக்காது திவ்யா. சும்மா நார்மல் கப்பல்ஸ்க்குள்ள ஏதாவது கியூட்டான கேள்வி, ஏதாவது ஃபன் கேம்ஸ் அப்படிதான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. யாருங்க அரேஞ்ச் பண்ணா? ஜெயும் பிரீத்தியும் தான். அப்புறம் இங்க கீதாவும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருப்பா போல. அப்படியா? சரிங்க. நீ டைம்க்கு வந்துரு என்ன? சரிங்க. அப்புறம் நான் வாங்கி கொடுத்தேன் இல்லையா, அந்த புது Dress போட்டுட்டு வா. ஓகே? அந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கும். யாரும் ஏதோ சொல்லுவான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது போட்டு வந்துடாத. அப்புறம் அவ்வளவுதான், எனக்கு பெரிய கோவம் வந்துரும். சரிங்க, நீங்க வாங்கி கொடுத்த Dress-ஏ போட்டு வரேன். வெரி குட். சரி வைக்கவா? ஓகே பை. பை. சை காபி கொட்டி போச்சே. எங்க காபில கொட்டி கிடக்கு? ஓ, அதான் அப்படி பேய் இறந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்களோ? தெரியாம தும்மல் வந்துட்டு பாத்துக்க, அதான் கொட்டிட்டு. வரும் தும்மல் வரும். அவக்கு ஊர்ல எல்லாரும் தும்ம தான் செய்றாங்க. அதுக்கு எல்லாரும் அப்படி காபி கொட்டி வைக்காம ஏதோ தெரியாம கொட்டிட்டு விடா. என்ன விடாம? அது எப்படி விட முடியும்? விலைவாசில எப்படி யாரு போய் கிடக்கு? என்ன தைரியத்துல நீங்க காபி கீழ கொட்டிய? ஏம்மா இப்ப இதுக்கும் விலைவாசிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லா சம்பந்தம் இருக்கு. இந்த காபில பால், சக்கரை, காபி பொடின்ட்டு எல்லாம் போட்டுருக்கேன். எல்லாம் என்ன ஃப்ரீயா வருது? இல்ல உங்க அம்மா மட்டும் தராவளா? இட்டி ஒரு கிளாஸ் காபி தானே டீ, அதுக்கே இந்த ஆட்டம் ஆடியா? ஒரு கிளாஸ் காபினாலும் என் உழைப்பு இல்லவா? என்ன உழைச்சு கிழிச்சிட்டா நீ? நான் தானே உழைச்சு சம்பாதிச்சு கொண்டாரேன். நீங்க உழைச்சு சம்பாதிச்சு கொண்டதாலும் அத வச்சு குடும்பத்தை நடத்தியது நான் தானே. சிலிண்டர் விலைல என்ன விக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுல இப்பலாம் சிலிண்டர் கிடைக்கிறது இல்ல. 15 நிமிஷம் ஆச்சு இந்த காபி போட. இப்போ உங்களால 15 நிமிஷம் ஏன் சிலிண்டர் வேஸ்ட் ஆபத்துல? இம்மா தெரியாம கொட்டிட்டேம்மா, விட்டுரு. அது மட்டும் இல்ல, இனி இதெல்லாம் தொடச்சி எடுக்கணும். அதுக்கு தண்ணி வேஸ்ட். அம்மா தெரியாம கொட்டி தொலைச்சிட்டேம்மா, இனி ஜென்மத்துக்கு காபி கீழே கொட்ட மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். வசந்தாக்கா வா மினி, வா உமா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இக்க மறந்துட்டீங்களா? ஆரி வர்க் பிளவுஸ் தைக்கணும்லக்கா, நம்ம அன்னைக்கு பேசணுமே. ஆமா, மறந்தே போயிட்டேன் பாத்தியா? சீக்கிரமா கொடுத்தாதான் நல்ல டிசைனை போட்டு தருவாள்வே. அதான்டா உங்களை கூட்டி போலான்னு வந்தோம். வாங்க போயிட்டு வந்துருவோம். எத்தனை பிளவுஸ் கொடுக்க போறீங்க ரெண்டேரா? நான் ஒரு பிளவுஸ் தாக்க கொடுக்க போறேன். கல்யாணத்துக்கு கிட்டறதுக்கு சேலை இருக்குல, அதுக்கு மட்டும் தான். நான் ஒரு 4 என்ன கொடுக்கணும்க்கா? 4 சேலை எப்போ எடுத்தா இழுவே? இக்க ஒரு சேலை தாக்க புதுசு, மத்ததெல்லாம் பழைய சேலை தான். ஆனா அதுக்கு பிளவுஸ் நல்லா இல்லக்கா. அதான் ஆரி வர்க் பிளவுஸ் போட்டோம்னா நல்ல கிராண்டா இருக்கும் பாத்தியா? அதான் போட்டுக்க 4 தச்சிரலாம்னு பார்த்தேன். சரி சரி, நான் ஒரு 2 பிளவுஸ்கான கொடுக்கலாம்னு இருக்கேன். சீக்கிரம் துணியை எடுத்துட்டு வாங்கக்கா, கிளம்புவோம். இந்த பாரு, மினி முதல்ல துட்டு கொடுக்கண்டே இருக்குமோ?
ஆமாக்கா அந்த அக்கா முதல்ல கொஞ்சம் பணம் வாங்குவா பாத்துக்கிடுங்க தச்சு முடிச்ச பிறகு மீதி கொடுக்கணும். அப்படியா? ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10,000 கிட்ட ஆகும். முதல்ல ஒரு 2,000 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்குங்க. ஆமா, மீதி வந்து பிளவுஸ் தச்ச பிறகு கொடுக்கணும்க்கா. என்ன 10,000 ஆகுமா? ஆமா நீ ஏன் இப்படி வாய புளக்கிய? வசந்தா 10,000 கொடுத்து பிளவுஸ் தைக்க போறியாக்கும்? இல்லைங்க, அப்பா அதானே பார்த்தேன். நான் பார்த்து வச்சிருக்க டிசைனுக்கு எப்படி ஒரு 15,000 ரூபாய் கேட்பாவன்னு நினைக்கிறேன். என்ன 15,000மா? ஆமாங்க. என்ன லூஸ் மாதிரி பின்னாத்திக்கிட்டு இருக்கா? ஒரு பிளவுஸுக்கு யாராவது 15,000 கொடுப்பாங்களா? ஏன் 15,000 கொடுக்க மாட்டாவ? ஒவ்வொருத்தரும் 1,00,000 ரூபாய்க்கு பிளவுஸ் தைக்க பாத்துக்கிடுங்களா? அதெல்லாம் பணக்கார வீட்டு ஆளா இருக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்கு? ஏன் பணக்கார வீட்டு ஆளு தான் ஆரி பிளவுஸ் போடணும் நீங்க எது எழுதி வச்சிருக்கா? 10,000 15,000 பிளவுஸ்க்கு போடுறதுக்கு வேற ஏதாவது உருப்படியா செஞ்சுட்டு போலாம்ல? என்னன்னு பேசுறீங்க நீங்க? பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்கு மேல வேற என்ன உருப்படியா நீங்க செய்ய போறீங்க? அந்த காலத்துல எல்லாம் யாராவது இப்படி பிளவுஸ் எல்லாம் போடவே செஞ்சாவா? அந்த காலம் இந்த காலம் பேசாதீங்க. ஏதோ கல்யாணம் பண்டிகை அப்படி ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் வந்தா நாங்களே ஆரி வர்க் தச்ச பிளவுஸ் போடுறோம். அது கூட உங்களுக்கு பொறுக்கலையா? நாங்க உங்களுக்காண்டி எவ்வளவு உதவி பண்றோம். நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது கூட செய்ய மாட்டீங்களா? ஆமண்ணே, பழைய காலத்துல தான் மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் விலை கூடின துணி எடுத்து வீட்ல உள்ள பொம்பளையாலே வீதி இருக்கிற பழைய துணி போடுவாங்க. இந்த காலம் அப்படி கிடையாது. இத்தனை வருஷம் நாங்க விட்டு கொடுத்து தான் இப்போ எங்களுக்கு தேவையானது வாங்குறது கூட இவ்வளவு போராட வேண்டியிருக்கு. அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? 15,000 ஓவர் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வாய் மூடிட்டு இரு, நான் பாத்துக்கிறேன். இதை இப்ப அம்மா ஒரு போன் பண்ணிட்டு 1,00,000 நாளா எடுத்து கொண்டு போய் கொடுப்பாரு. எங்க அம்மா ஒன்னிய மாதிரில மீன் செலவு பண்ண மாட்டாவ. அவிலாம் வாழ்க்கையில ஆரி பிளவுஸே போட்டது கிடையாது. என்னாச்சு இழுவ? ஏன் கேக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா? அத்தான் பேசுறது கேட்டு சிரிப்பு வந்துருச்சு. ஏன் எங்க அம்மா ஆரி பிளவுஸ் என்னைக்கு போட்டாவ? எங்க விலை கம்மியா பிளவுஸ் தைக்கவன் பார்த்து எங்க அம்மா தச்சு போடுவாவ. அவளுக்குள்ள சிக்கனம். ஏன் உமா சும்மா சும்மா சிரிச்சிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்லக்கா, எனக்கு ஒரு 5 பிளவுஸ்ல ஆரி வர்க் போட்டு வந்து இப்பதான் என்கிட்ட தந்தாவ. டெய்லர் கடை கொண்டு போய் கொடுன்னு. யார் எங்க அம்மையா? ஆமாக்கா, எப்படி உங்க அம்மைக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு 1,00,000க்கு மேல ஆகும். நீங்க எங்கள சொல்றீங்களாக்கும்? அதானே, எவ்வளவு வயசாச்சு? என்னமோ பீத்னியா உங்க அம்மா ஆரி வர்க் பிளவுஸ் போட மாட்டாவன்ட்டு 5 பிளவுஸ் தைக்கவலாம்ல. 5 பிளவுஸ் வாயை மூடுங்க, ஈ உள்ள பேர போகுது. நான் போய் டெய்லர் கிட்ட துணியை கொடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைங்க. 2 நிமிஷம் நில்லுங்க, போய் உள்ள இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிக்கா வெளிய நிக்கும். 10 ரூபாய் காப்பியை கொட்டினதுக்கு என்ன பேச்சு பேசினா? பால் வேஸ்ட், சக்கரை வேஸ்ட், கேஸ் வேஸ்ட்னு. ஆனா இப்போ 15,000 ரூபாய்க்கு பிளவுஸ் தைக்க போறாளாம். எல்லாம் கால கொடுமை.